கொடையாக கொடுத்திருக்கின்ற இந்த புனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக எங்களுக்கு இந்த புனிதரை எங்கள் ஒவ்வொருடைய பாதுகாவலராக தந்து எங்களை ஆசிர்வித்து வழிநடத்துகின்ற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இன்றைய நாளில் இந்த புனிதருடைய தேர் பவனியை தோங்குகின்ற நேரத்திலே இந்த புனிதருடைய திருவுருவம் தாங்கி இந்த தேரினை நீர் ஆசிர்வத்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இந்த தேர் பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் வல்லமை செயல்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. இப்பொழுது நாம் பவனியாக செல்வோம். பீட சிறுவர் சிறுமியர் மற்றும் சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆண்கள் என பவனியாக செல்வங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடகர் குழுவினர் மன்றாட்டு மலையை செபிக்கவும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். கதுவை புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர், பரிசுத்தர், நல்லவர்,
பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாகுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்கிணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓர் ஆண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோணி. நீரே என் நெஞ்சில் வாழும் ஓர் உறவே, புனித அந்தோணி. உன் நாமம் பாடி மகிழ்ந்தேன், உன் அன்பை போற்றி புகழ்ந்தேன். என்னாலும் துணை என உன்னை நான் துதித்தேன். நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோணி. தர்ம நெறியில் மாறா மனதனை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவை கரமதில் சுமந்த புனித நீ அல்லவா, புதுமை வரங்கள் புரிந்திடும் பேரு பெற்றவர் நீ அல்லவா. நோய்கள் இன்னில் தீர்ந்திடவா, நேசம் இன்னில் நிறைந்திடவா, தாயாய் என்னை அழைத்திடவா, சீராய் காக்க அருகில் வா. நம்பி வந்தேன் நலம் நீ தந்திடுவாய். நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோணி. மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாச
விசுவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்கிணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓர் ஆண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவலியா நாயகரே, புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. நாவலியா நாயகரே, புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. வாழ்க 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 எங்கள் காவலரே, வாழ்க 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 எங்கள் காவலரே. நாவலியா நாயகரே, புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குலமே, நம் வேண்டுதலெல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள்.
புனித அந்தோனியாரின் இறை பக்தர்களே, நலம் நல்கும் நாயகன் புனித அந்தோனியார் என்ற மைய கருத்தை இன்றைய நவநாள் திருப்பலியில் நாம் சிந்தித்து ஒப்புக்கொடுக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோமேயானால் மாபெரும் பணியாகிய நலம் தரும் பணியை, அதாவது உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம் அளிக்கும் நாயகர்களாக திரு தூதர்களை மாற்றி மறைபரப்பு பணிக்காக இயேசு அனுப்புகின்றார். நம் புனிதர் அந்தோனியாரும் தான் சென்ற எல்லா இடத்திலும் பலரையும் பல விதங்களில் குணமாக்கிய பேற்றினை பெற்றவர். நோய் நொடிகளை, பேய் பிடித்தவர்களை என பலரையும் தன் ஆற்றலாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாலும் குணமாக்கி நலம் நல்கும் நாயகனாக விளங்குகின்றார். நாமும் அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாய் மற்றவர்களுக்கு நலம் அளித்து நாயகர்களாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நன்றி திருப்பலியாக இன்று தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடும் ஆல்பர்ட் மற்றும் ஜாய் ஆண்டனி தன்னுடைய 40வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நேரத்தில் இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணிராஜ், மோட்ச ராக்கினி இவர்கள் தங்களுடைய 33ஆம் ஆண்டு திருமண நாளினை சிறப்பிக்கின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும், மரியன்னை மண்டலத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இன்று நன்றி அறிதலாகவும், தாம்சன், ரம்யா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நெல்சன், மெக்சில்டா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், இருதய பாபு, ஜேசு தங்கம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜமுனா மைக்கேல் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்டான்லி, வினோத், மஞ்சு குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வம், ஜெனிஃபர் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான் பீட்டர், அக்ஸிலியா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பிய குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர், பிரான்சினா மேரி நல்ல உடல் சுகம் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். டென்னி விரைவில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜேஸ் ஆண்டனி, ஜாக்லின் லதா தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி மற்றும் ஜோபி, பீனா ஜோபி அவர்கள் இறையாசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆன்மாக்களாகிய சார்லஸ் வேதநாயகி, பாலசாமி அவருடைய ஆன்மாக்களும், NC செல்வராஜ் மற்றும் உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் இன்று நம்மிடையே திருப்பலி ஆற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பங்கு பெருவிழா நடைபெறுகின்ற இந்த அருமையான நாட்களில் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களோடு நம்முடைய பங்கின் பொது கருத்தான ஆலயம், ஆலய வளாக விரிவாக்கத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஜெபிக்கப்படுகிறது. அதே போன்று நம்மளுடைய சிறப்பு கருத்துக்கள் 3 கருத்துக்களையோடும் நாம் இந்த திருப்பலியை ஒப்புடுத்து ஜெபிப்போம். இன்றைய தினம் நாம் நலம் நல்கும் நாயகன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடல் உள்ள நலன் மட்டுமல்ல, இவை அனைத்திற்கும் அடிப்படை குடும்ப நலன் கூட. எனவே அந்த குடும்பம் சிறப்பாக இருந்ததென்றால் நம் ஒவ்வொருடைய உடலும் உள்ளமும் அங்கு சிறப்பாக அமையும். எனவே நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய தம்பதியருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர், கோடி அற்புதர், பதுவை புனிதர், தலை சிறந்த நற்செய்தியாளர், பேய்களை நடுநடுங்க செய்கிறவர், காணாமற் போனதையெல்லாம் கண்டடிக்க செய்கிறவர்,
நன்னாக்கு அழியாதவர் என்று பல்வேறு விதங்களிலே கொண்டாடப்படுகின்ற புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாட நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பீடத்திலே வைத்து ஒப்பு கொடுத்து புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக நாம் அனைவரும் இறைவன் விரும்புகிற, இறைவன் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ இத்திருப்பலியை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்கள், எல்லா தம்பதியர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பீடத்தில் ஒப்பு கொடுப்போம். மிக குறிப்பாக தங்களுடைய திருமண வாழ்விலே வெள்ளி விழா, பொன் விழா காணுகின்ற தம்பதியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னுமாக யாரெல்லாம் தங்களுடைய திருமண வாழ்க்கையிலே கொஞ்சமாய் கசப்பை அனுபவித்து மனத்தாங்கல்களோடு, பிரச்சனைகளோடு பிரிந்து அல்லது பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற, சஞ்சலத்தோடு வாழ்கின்ற தம்பதியர்களை மிகச்சிறப்பாக ஆண்டவருடைய திருப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வல்லமை அந்த குடும்பத்திலே தங்கி அவர்களுடைய மன காயங்களை எல்லாம் ஆற்றி எல்லோரும் நலமோடு வாழ இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். இந்த பங்கினுடைய புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அருட்தந்தை பாலசாமி அவருடைய பணிக்காலம் புனித அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையின் நிமித்தம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த பங்கு முழுமைக்கும், இந்த பங்கில் வாழ்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் அமைந்திட ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியங்களையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுக்குள் உம்முடைய கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ் நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, இறைவனின் அருள் செயல்படும் இடத்தில் நம்பிக்கையும் அன்பும் புதிய வாழ்வும் மலர்கின்றன. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ சமூகத்திலும் தொடக்க திருச்சபையின் வளர்ச்சியிலும் ஆண்டவர் எவ்வாறு தம் கரத்தை நீட்டினார் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவரின் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது
பலர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மக்களின் விசுவாச வளர்ச்சிக்காக பர்னபாவும் பவுலும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினர். அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ்ந்த அந்த சீடர்கள் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட பெருமை பெற்றார்கள் என்பதை எடுத்து கூறும் இந்த வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 26, மேலும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாள்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருட்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் வாழ்கின்ற, அவருடைய பரிந்துரையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அன்பார்ந்த புனித அந்தோணியாரின் பக்தர்களே, சீடர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த திருப்பீடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்வதிலும் எனக்கு நிறைந்த மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று நம்முடைய திருவிழாவினுடைய நவ நாட்களில் ஒரு சிறப்பு கருத்தாக தம்பதியர் தினம் என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித அந்தோணியாரை நலம் நல்கின்ற நாயகர் என்றும் நாம் சிந்தித்து கொண்டாடுகின்றோம். குடும்பம்தான் நம்முடைய திருச்சபையின், உலகின், சமூகத்தினுடைய அடித்தளம். குடும்பம் என்கின்ற அழகான அற்புதமான அமைப்பு மட்டும் இல்லை என்று விட்டால் இந்த சமூகம் ஒரு தான் தோன்றி தனமான சமூகமாக, ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூகமாகத்தான் இன்றளவும் இருந்திருக்கும். குடும்பம்தான் உலக வாழ்க்கையினுடைய எல்லா நெறிமுறைகளுக்கும், எல்லா அறநெறிகளுக்கும், எல்லா அன்பின் தத்துவங்களுக்கும், எல்லா தியாக செயல்களுக்கும் அடித்தளம். குடும்பம்தான் ஒரு அழகான அறநெறி ஆன்மீக பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம். ஆகவே குடும்பம் என்கின்ற அமைப்பு மட்டும் இல்லாத ஒரு உலகத்தை நம்மால் நிச்சயம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய பேர் அழகும் பேர் அதிசயமும் நிறைந்த இந்த குடும்ப வாழ்க்கையை இறைவன் அமைத்து, மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றன்று, அவனுக்கு இணையான துணையை ஏற்படுத்தி
அவர்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில் பல்வேறு மனித சமூகம் வாழ்வாங்கு வாழ பழுகி பெருகி பூமியை வெறும் தலைகளால் மட்டுமல்ல அன்பினால் நிரப்ப வேண்டுமென்று கடவுளுடைய இதயத்தில் உதித்த ஒரு அற்புதம்தான் குடும்பம். ஆகவே இந்த குடும்ப வாழ்வை இன்று நன்றியோடு நினைத்து கொண்டாடுகின்றோம். நான் நம்முடைய சென்னையிலே தாம்பரம் பங்கை சேர்ந்தவன், அதாவது அங்கு வளர்ந்தவன். நான் தற்பொழுது குரோம்பேட்டை பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தாம்பரம் பங்கிலே வளர்ந்த பொழுது, குரு மாணவனாக நான் இருந்த பொழுது, என்னுடைய கண்களுக்கு விருந்தாகவும் ஏன் பலருடைய கண்களுக்கு வியப்பாகவும் இருந்த ஒரு குடும்பத்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பம், சூசை லில்லி என்பது அந்த தம்பதியர்களுடைய பெயர். அவர் ரயில்வேயிலே பணிபுரிந்தவர். தாம்பரம் சானட்டோரியம், அந்த ரயில்வே குவார்டர்ஸிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். என்ன அதிசயம்! ஒரு உண்மையில் அதிசயம்தான். இந்த காலத்தில் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பக்தி நிறைந்த குடும்பம். சூசை, திருமதி லில்லி, இவர்களுக்கு 18 பிள்ளைகள். 18 பிள்ளைகள், ஒரு பள்ளிக்கூடம் வைக்கலாம். 18 பிள்ளைகள். அதில் என்ன சிறப்பு? இருவரும் அனுதினமும் தாம்பரம் பாத்திமா அன்னை ஆலயத்திலே, அப்பொழுது எங்கள் எல்லோருடைய நினைவுக்கும் இருக்கின்ற அருட்தந்தை ஜோசப் தைப்பரம்பில், அனுதினமும் தாம்பரம் சானட்டோரியத்திலிருந்து அவர்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி தாம்பரத்தில் இறங்கி, தாம்பரம் பாத்திமா அன்னை ஆலயம் அப்பொழுது ஏராளமான ரயில்வே டிராக் நிறைந்த பகுதி, அவைகளையெல்லாம் தாண்டி அனுதினமும் காலை 6 மணி திருப்பலிக்கு தம்பதியராக கணவனும் மனைவியுமாக கைகோர்த்து வருவார்கள். கைகோர்த்து வருவார்கள். வருகின்ற பொழுதே அவர்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டே வருவார்கள். ஆலயத்தின் கதவுகளை வேதியர் திறக்கிற பொழுது இவர்கள் இருவரும் ஆலய வாசலிலே இருப்பார்கள். காலையிலே எழும்பி ட்ரெயின் ஏறி அவ்வளவு டிராக்கையும் தாண்டி அவர்கள் திருப்பலியில் பங்கு கொள்வார்கள். முழு திருப்பலியும் முடிந்த பிறகு அந்த கெபியிலே சென்று இருவரும் இணைந்து ஒரு ஜெபமாலை ஜெபிப்பார்கள். பிறகு வீட்டிற்கு செல்வார்கள். இதை எல்லோருமே பார்ப்போம். எவ்வளவு மழையாக இருந்தாலும், ஏனென்றால் நானும் என்னுடைய தாய் அனுதின திருப்பலிக்கு அழைத்து செல்வார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்ற காட்சி, இந்த கணவனும் மனைவியும் தம்பதியராக அவர்கள் அழகாய் வந்து அந்த திருப்பலியில் பங்கு கொண்டு இருவரும் ஒன்றாக இணைந்துதான் உட்காருவார்கள். ஒன்றாக இணைந்துதான் திவ்ய நற்கருணை, ஒருவர் பின் ஒருவர் கூட கிடையாது, 2 பேர் இணையாக வந்து சரி திவ்ய நற்கருணை வாங்குவார்கள். அந்த காட்சியே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் அப்படி பார்ப்பதில்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தம்பதியர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் வியப்பானவர்கள். 18 பிள்ளைகளும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல கல்வி செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சமயம், அப்பொழுது நாங்கள் குருமானவனாக இருந்த பொழுது, நான் அப்பொழுது திருத்தொண்டர், அவருக்கு பொன்விழா, தங்களுடைய திருமண வாழ்வில் பொன்விழா. அப்பொழுது குருவானவரும் நானும் இன்னும் பலரும் அங்கே சென்றிருந்தோம். அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு திருப்பலி எல்லாம் முடிந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் சென்ற பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர்களோடு அவ்வளவாக நாங்கள் பேசியதில்லை, ஆனால் கண்டு வியந்தோம். அந்த திருமண பொன்விழா சமயத்திலே நான் அருகில் சென்று கேட்டேன், அம்மா அப்பா, உங்களை நினைக்கிற பொழுது, உங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் இன்னும் ஒரு வருடத்தில் குருவாக போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை பிரமிப்பாக இருக்கிறது. உங்களுடைய திருமண பொன்விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். பல வருடங்கள் நான் குருமானவனாகவே உங்களை இணைபிரியாத தம்பதியர்களாக பார்த்தோம். உங்களுடைய திருமண வாழ்வில்
வெற்றியாக அல்லது அருளாக எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? அந்த இருவரும் இணைந்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டு தலையை வருடி சொன்னார்கள், மகனே, எங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி 3. எங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி 3. 1, நாங்கள் திருமணம் ஆன நாளிலிருந்து இன்று வரை 2 பேரும் இணைந்து நாங்கள் குடும்ப ஜெபமாலை ஒன்று ஜெபிப்போம். எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து இரவு ஒரு ஜெபமாலை ஜெபிப்போம். ஆனால் நானும் என் கணவரும் இணைந்து ஒரு ஜெபமாலை ஜெபிக்காமல் ஆலயத்தை விட்டு சென்றதில்லை. முதல் வெற்றி அடித்தளம் அதை சொல்கிறார். 2வது, நான் என்னுடைய குழந்தை பேச்சுக்காக மருத்துவமனையில் நான் இருந்த அந்த காலங்களை தவிர மற்ற எல்லா நாட்களும் இருவரும் இணைந்து திருப்பணியில் பங்கு கொண்டோம். இருவரும் இணைந்து திவ்ய நற்கருணை வாங்கினோம். இது 2வது வெற்றி. 3வது வெற்றி, நாங்கள் இருவரும் இரவு உறங்குவதற்கு முன்னதாக ஒரே பைபிளை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு அதிகாரமாவது படிக்காமல் உறங்கி சென்றதில்லை. அப்ப இந்த திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன? வெற்றி, நான் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனேன், நான் அனுசரித்து போனேன், நான் நிறைய சமைக்கிறேன் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய அழகாக, வெற்றியாக, மகிழ்ச்சியாக அவர்கள் சொன்ன காரியங்கள். அனுதினமும் இருவரும் ஒன்றாய் நாங்கள் திருஜெபமாலை ஜெபித்தோம். அனுதினமும் ஒன்றாய் நாங்கள் இறைவார்த்தை வாசித்தோம். அனுதினமும் ஒன்றாய் நாங்கள் திருப்பணியிலும் திருவிருந்திலும் பங்கு கொண்டோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்று சொல்ல முடியும். இதை வெற்றி என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. இதை எங்கள் திருமண வாழ்க்கையின் அருள், திருமண வாழ்க்கையின் அருள் என்று சொன்னார். இது ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நான் நினைத்து பார்க்கிறேன். தம்பதிய தினத்தை கொண்டாடுகிறோம். கடவுள் நம்மை ஒரு அழகான குடும்பமாக, கணவன் மனைவி என்கின்ற ஒரு அற்புதமான உறவில் திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக இணைத்து நம்முடைய பிள்ளைகளை கண்டு, ஏன் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு மகிழக்கூடிய பேரானந்தத்தை இங்கு எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த தம்பதியர் தினத்தை கொண்டாடுகிற பொழுது என்னுடைய திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி என் அறிவா, என் ஆற்றலா, என் திறமையா, என் படிப்பா, என் பணமா, என் செல்வாக்கா, என் சொத்தா, நான் அனுபவிக்கின்ற குற்றமா, சூழலா, பதவியா, எது என் திருமண வாழ்க்கையின் வெற்றியாக இருக்க முடியும்? அது வெறும் வெற்றி மட்டுமல்ல, அருள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிரேஸ், எங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய அருள் எது என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு அறிவு, ஆற்றல், திறமை, நற்பண்புகள், தியாகம் எல்லாவற்றையும் இயல்பாகவே என்னுள் செதுக்கி, என்னுள் உருவாக்கி, எனக்குள் அதை வார்த்து, எனக்குள் அதை வணைந்து, எங்களுக்குள் அதை பக்குவப்படுத்துவது கடவுளுடைய அருள். அப்ப நாங்கள் முந்த கடவுளையும் அவருக்குரியதையும் நாடினோம். அவர்கள் 18 பிள்ளைகளை பெற்றவர்கள். 18 பிள்ளைகளை பெற்றவர்கள், தங்கள் மக்களின் மக்களை கண்டு ஆனந்தித்தவர்கள். அவர்கள் எதை வெற்றியாக கருதுகிறார்கள்? அன்னை மரியா கற்றுக் கொடுத்த திருஜெபமாலையை நாங்கள் ஜெபிப்பதை எங்கள் வாழ்நாளின் கடமையாக கொண்டோம். திருப்பலியிலும் திருவிருந்திலும் பங்கு கொள்வதை எங்கள் வாழ்நாளின் கடமையாக கொண்டோம். இறை வார்த்தை தான் எங்கள் இல்லத்தின் செல்வாக்காக இருந்தது. இதை கடமையாக கொண்டோம். ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்துடன் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் என்று என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பதியர்களே, நாம் கடவுளுக்கு இந்த குடும்பம் என்கின்ற அற்புதத்திற்காக, கணவன் மனைவி என்கின்ற பேர் அருளுக்காக
இந்த நம்முடைய பங்கின் பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஒருவர் ஒருவருக்காக நன்றி கூறுவோம். நம்மை ஒன்றாய் இணைத்த அந்த கடவுளின் திரு செயலை நினைத்து நன்றி கூறுவோம். குடும்ப வாழ்க்கையிலே நிறைய இன்பங்கள் உண்டு, துன்பங்களும் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, இரக்கங்களும் உண்டு, லாபங்கள் உண்டு, நட்டங்களும் உண்டு, சறுக்கல்கள் உண்டு, சங்கடங்கள் உண்டு, சந்தோஷங்களும் உண்டு. இவை எல்லாம் இருந்தும் கூட தளராமல் நம்மை வாழ வைப்பது எது? அருள், இறை அருள். இந்த இறை அருள் நமக்கு எதன் வழியாக கிடைக்கிறது? திருப்பலி வழியாக, திருவிருந்தின் வழியாக, திருவருட் சாதனங்களின் வழியாக, பக்தி முயற்சிகளான திருஜெபமாலை வழியாக, இறைவார்த்தை வாசிப்பின் வழியாக, நம்முடைய அன்பு புனிதர் புனித அந்தோணியார் போன்ற புனிதர்களின் மீதான நம்பிக்கையின் வழியாக நாம் இந்த இறை அருளில் வளர்கின்றோம். ஆகவே உங்கள் எல்லோருடைய திருமணம் இனிக்க வேண்டுமா? உங்களுடைய எல்லா திருமண வாழ்வும் வெற்றி அடைய வேண்டுமா? எவ்வளவு ஏற்ற இரக்கங்கள் இருந்தாலும், இன்ப துன்பங்கள் இருந்தாலும், கசப்புகளும் கனிவுகளும் இருந்தாலும், நீங்கள் இணைவிரியாது தொடர்ந்து நீங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டுமென்றால் உங்களை திருப்பலியில் ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை அவர்களுக்கு அனுதின திருப்பலி ஆசீர்வாதமாக அமைந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே அனுதின திருப்பலி என்பது இயலாத ஒரு சூழ்நிலையில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி குடும்பமாய் கணவன் மனைவி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நான் என்னை இணைத்து என்னை ஆசீர்வதிக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்த நான் கணவனாய் மனைவியாய் குழந்தைகளாய் குடும்பமாய் ஒன்று கூடி வருவேன் என்று நாம் முடிவு செய்கின்ற பொழுது இறை அருளில் வளர முடியும். எவ்வளவு மலை போல் துன்பங்கள் வந்தாலும் அது பனி போல் விலக முடியும். எவ்வளவுதான் இடர்பாடுகள் வந்தாலும் கூட ஒருவர் ஒருவருடைய கரங்களை இணைபிரியாமல் கைகோர்த்து நடக்க முடியும். அதை வாய்க்க செய்வது திருப்பலி, அதை வாய்க்க செய்வது திருவிருந்து, அதை வாய்க்க செய்வது இறைவார்த்தை, அதை வளர்த்து எடுப்பது திரு ஜெபமாலை. இப்படிப்பட்ட அன்பிலும் உறவிலும் நீங்கள் எல்லோரும், தம்பதியர்கள் எல்லோரும் வளர வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். 1000 துன்பங்கள் வந்தாலும் கூட ஏராளமான இன்பங்களை இறை அருள் வழியாக நீங்கள் சுவைத்திட வேண்டும் என்று இந்த திருப்பீடத்திலிருந்து இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா தம்பதியர்களையும் ஆசீர்வதித்து உங்களை அப்பத்தின் வடிவத்திலும் ரசத்தின் குணங்களிலும் மெய்யாகவே இத்திருப்பீடத்தில் எழுந்தருளி வர இருக்கிற அந்த கடவுளிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதிலும் எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று அன்னையாம் திருச்சபை ஜூன் 11 கொண்டாடுகின்ற இன்னொரு அழகான விழா புனித பர்னபா. இவரையும் திருத்தூதர் என்று சொல்லுகிறோம். நேரடியாக இயேசுவினுடைய 12 சீடர்களில் அல்லது திருத்தூதர்களில் ஒருவராக இல்லை என்றாலும் கூட பவுலடிகளாரோடு இணைந்து பணியாற்றிய இவரையும் ஒரு குட்டி திருத்தூதர், அப்போஸ்தலராகவே திருச்சபை கொண்டாடுகிறது. என்ன இவர்கிட்ட ஸ்பெஷல்? அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்று நம்முடைய அன்பு புனிதர் புனித அந்தோணியாரை நலம் நல்கும் நாயகர். நலம் யாருடையது? அவர் நலம் நல்க முடியாது, அந்தோணியார் குணமளிக்க முடியாது, உண்மைதான். ஏனென்றால் அவரும் உங்களைப் போல என்னை போல ஒரு மனிதரே. ஆனால் அவர் புனிதர். அப்ப அவர் நலம் அளிக்க முடியுமா? இல்லை. நலம் அளிப்பது ஒருவரே, அது கடவுள் மட்டுமே. நம்முடைய கண்களுக்கு தெரிந்த இயேசு ஆண்டவர் மட்டுமே. ஆகவே குணமளிப்பவர், உயிரளிப்பவர் கடவுள் மட்டுமே. குணமளிப்பவர் இயேசு ஆண்டவர் மட்டுமே. அப்ப அந்தோணியாருடைய ரோல் என்ன? அந்தோணியாருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அன்னை மரியாளை போல, திருத்தூதர்களை போல நாம் அன்பு செய்கின்ற பல்வேறு புனிதர்களுள் மிக பாப்புலராக எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற இந்த புனித அந்தோணியார் எப்படி நமக்கு நலம் நல்க முடியும்? அவர் நேரிடையாக நலத்தை
அவர் தன்னிடமிருந்து அருள முடியாது. காரணம், நலம் அவரிடம் இல்லை. நலம் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மட்டுமே உண்டு. ஆனால் இவர் தன்னுடைய புனிதத்தின் மேன்மையால், தன்னுடைய புனித வாழ்வின் மேன்மையினால் மிகுந்த உரிமையோடு தன்னை நாடி வருகின்ற நமக்காக கடவுளிடம் உரிமையோடும் அன்போடும் வல்லமையோடும் இடைவிடாதும் பரிந்து பேச முடியும். பரிந்து பேசி நமக்கு கடவுளிடமிருந்து நலன்களை பெற்றுத்தர முடியும். நலமளிப்பவர் கடவுள் மட்டுமே. ஆனால் கடவுளின் இந்த வரங்களை, நலத்தை, குணத்தை, மன்னிப்பை, மகிழ்ச்சியை அந்தோணியார் தன்னுடைய புனித வாழ்வின் மேன்மையினாலும் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பின் வலிமையினாலும் கடவுளோடு அவர் கொண்டிருக்கின்ற நெருக்கத்தின் உரிமையினாலும் அவர் அதை நமக்காக மன்றாடி பெற்றுத்தர முடியும். மன்றாடி பெற்று தருகிறார். ஆகவேதான் புனித அந்தோணியாரை நாம் நாடி செல்லுகிறோம். புனித பர்னபா இன்று கொண்டாடுகிறவர் இப்படிப்பட்ட ஒரு குணத்திற்கு சொந்தமானவர். புனித பர்னபாவை திரு அவை எப்படி கொண்டாடுகின்றது? ஊக்கமூட்டுபவர். ஊக்கமூட்டுபவர், என்கரேஜிங் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். அவர் தட்டி கொடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தடுமாற்றத்தோடு, எப்படி வாழ்வது என்கின்ற சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இறைவனின் வார்த்தையை கேட்டு திருமுழுக்கு பெற்றவர்கள் உறுதியோடு இருப்பதற்கு உற்சாகமும் ஊக்கமும் ஆற்றலும் ஆக்கமும் அரவணைப்பும் ஆசியும் கொடுத்தவர் புனித பர்னபா. ஆகவே புனித பர்னபாவை திருச்சபை அவர் ஊக்கமூட்டுகின்ற அப்போஸ்தலர் என்று கொண்டாடுகிறது. அருமையான சகோதரனை, சகோதரியே, புனித அந்தோணியார் கடவுளிடமிருந்து நலன்களை பெற்றுத்தர வலிமை கொண்டவர். அப்ப நம்முடைய ரோல் என்ன? நாம் எல்லாரும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நாம் எல்லோரும் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், நாம் அனைவரும் திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். நம்மால் நலமளிக்க முடியுமா? நம்மால் நலன்களை பெற்றுத்தர முடியுமா? முடியும். புனிதம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் கடவுள் கொடுத்த அருள் அல்ல. திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே புனித வாழ்வு வாழ முடியும். திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே புனிதர் ஆக முடியும். புனிதத்துவம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அருள் அல்ல, திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் நலமளிக்க முடியுமா? முடியும். எப்படி நாம் நம்முடைய நலத்தை கொடுக்க முடியும்? அது புனித பர்னபாவை போல, புனித பர்னபாவை போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தொடங்கி நம்முடைய சமூக வாழ்க்கையில் ஒருவர் ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற ஊக்கம், உற்சாகம், அரவணைப்பு, ஆறுதல், தட்டி கொடுத்தல், நம்பிக்கை கொடுத்தல், இவையெல்லாம் நலன்களே, இவையெல்லாம் குணமளிக்கின்ற செயல்களே. அப்ப நீங்களும் நானும் குணமளிக்க முடியுமா? குணமளிக்க முடியும். மருந்துகள் மட்டும் குணமளிப்பது அல்ல, பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மட்டும் குணமளிப்பவர்கள் அல்ல, நாம் எல்லோருமே குணமளிக்க முடியும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள். நம்முடைய வார்த்தை குணமளிக்கும். சோர்ந்து போன பலரை, நம்பிக்கை இழந்த பலரை நம்முடைய தேர்தலின் வார்த்தையினால் ஊக்கம் கொடுத்து எழுப்ப முடியும். அவநம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். ஒருவர் ஒருவருக்காக உள்ளன்போடு மன்றாடுகிற பொழுது நலமளிக்க முடியும். எப்படிப்பட்ட நலன்களை எல்லாம் கொடுக்க முடியும்? ஒருவேளை ஒரு மனிதருக்கு கேன்சர் நோய் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். என்னால் கேன்சர் நோயை குணமாக்க முடியுமா? நான் மருத்துவர் இல்லை, எனக்கு மருந்துகளும் தெரியாது. ஆனால் குணமளிக்க முடியுமா? முடியும். ஒருவேளை அந்த கேன்சர் நோய் கிருமிகள்
என்னால் அவருடைய உடலிலிருந்து அகற்ற முடியவில்லை என்றாலும் கூட, அந்த நோயின் மத்தியிலும் கூட அவர் நம்பிக்கையோடு உலகத்தை எதிர்கொள்ள, நோயின் மத்தியிலும் கூட எல்லோருடனும் இன்முகத்தோடு வாழ நான் பக்கபலமாய் இருக்க முடியும், ஆறுதல் கொடுக்க முடியும், நம்பிக்கை ஊட்ட முடியும், உடன் இருக்க முடியும், அவருக்கு நம்பிக்கை வார்த்தைகளை நான் கொடுக்க முடியும், அவருக்காக மனதார ஜெபிக்க முடியும். இவையெல்லாம் குணமளிக்கின்ற செயல்களே, இவையெல்லாம் குணமளிக்கின்ற செயல்களே. அந்தோணியார் மட்டும் குணத்தை பெற்று தருபவர் அல்ல. நீங்களும் நானும் அந்தோணியாரை போல மாற முடியும். நீங்களும் நானும் பர்னபாவை போல மாற முடியும். இன்றைக்கு இந்த உலகம் தேவைப்படுவது, நம்முடைய பிள்ளைகள்லாம் டாக்டர் அடிக்கணும், அதுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கணும் என்றெல்லாம் நாம் மருந்துகளை கையாளுகின்ற மருத்துவ படிப்பு தான் குணமளிக்க முடியும் என்று நம்புகிறோம். மருந்துகளை விட, மாத்திரைகளை விட, ஊசியை விட, மருத்துவரை விட என்னுடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு மனிதனுக்கு நலத்தை கொடுக்க முடியும், தெம்பை கொடுக்க முடியும், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையை தர முடியும். அப்படிப்பட்ட நலமளிக்கின்ற செயல்கள் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பர்னபாவின் திருச்செயல். அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள், ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை, சங்கடமாய் இருக்கிறது. அங்கே பர்னபா அவர்களுக்கு தெம்பூட்டுகிறார். அவர்கள் தள்ளாடி விழுகின்ற பொழுது தாங்கி பிடிக்கின்றார். மறுபடியும் அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலை நிற்க முடியும் என்று தட்டி கொடுக்கின்றார். ஆறுதல் மொழிகளை பேசுகிறார். அந்த அந்தோக்கியா பட்டணத்தில் தான் முதல் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் எடுக்கிறார்கள். ஞானஸ்நானம் வாங்கிவிட்டார்கள், ஆனால் கிறிஸ்துவை போல வாழ கஷ்டப்படுகிறார்கள். எப்படி மன்னிப்பது, எப்படி ஒரே மனைவியோடு வாழ்வது, எப்படி இருப்பதை பகிர்வது, எப்படி பிறருக்காக நான் தியாகம் செய்வது, கடினமாய் இருக்கிறதே, இது என் பண்பாடு இல்லையே என்று துன்பப்பட்டு கொண்டிருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை பர்னபா போன்ற ஊழியர்கள் தட்டி கொடுத்து முடியும். கடவுளுடைய ஆவி நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம் உடன் இருக்கிறார். உங்களால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற வாழ்க்கையை வாழ முடியும். உங்களால் வர்மத்தையும் வைராக்கியத்தையும் தூக்கி போட்டு மன்னிக்க முடியும் என்று நம்பிக்கை ஊட்டி ஊக்கம் கொடுத்து அவர்கள் கிறிஸ்தவ நெறியில், அந்த புதிய நெறிமுறையில் வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்த இந்த பர்னபாவை ஊக்கமூட்டுகின்ற திருத்தூதர் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கோடி அற்புதர் புனிதர் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். விழாவை கொண்டாடுகிற பொழுது எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தன்னிடம் வருகின்ற அத்துணை பேருக்கும் அந்தோணியார் கொடுப்பது என்ன? நம்பிக்கை. மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். கஷ்டத்தோடு வருகிறார்கள், வியாபாரத்தில் நட்டத்தோடு வருகிறார்கள், உடல் வேதனையோடு வருகிறார்கள், பல்வேறு விதமான நோய்களோடு வருகிறார்கள், கடன் பிரச்சனைகளோடு வருகிறார்கள். எல்லாரும் அந்தோணியாரை பார்த்து ஜெபிக்கிற பொழுது தன்னுடைய இனிய முகத்தால், தன்னுடைய திருக்கரத்தில் தாங்கி இருக்கின்ற குழந்தை இயேசுவின் அருளால், தன்னுடைய திருக்கரத்தில் தாங்கி இருக்கின்ற இறைவார்த்தையின் மகிமையால் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார். எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார். அப்ப அந்தோணியார் மட்டும்தான் இதை செய்ய முடியுமா? அந்தோணியாரின் பிள்ளைகள் அல்லவா நாம் எல்லாரும், அந்தோணியாரின் சீடர்கள் அல்லவா நாம் எல்லோரும். நாம் எல்லோரும் ஒரு குட்டி அந்தோணியார் போல மாறணும். நாம எல்லாரும் ஒரு குட்டி அந்தோணியார் போல மாறலனா நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாகிவிடும். அவர் எப்படி நம்பிக்கை கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நற்சுகம், ஆறுதல் தான் நற்சுகம், நல்வார்த்தை தான் நற்சுகம், இனிய சொற்கள் தான் நற்சுகம், கனிவான புன்னகை தான் நற்சுகம், கனிவான பார்வைதான் நற்சுகம், ஆறுதலான தொடுதலும் அரவணைப்பும் தான் நற்சுகம், நம்மால் முடிந்த உதவிகளை கொடுப்பதுதான்
நற்சுகம். அப்ப நலமளிக்கும் நாயகர் அந்தோணியார் மட்டுமல்ல, நீங்களும் நானும் நலமளிக்கலாம். நீங்களும் நானும் நலமளிக்கலாம். நான் இப்பொழுது நலமளித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த திருப்பீடத்திலிருந்து உங்களுக்கு நலமளித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நலம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்கின்ற நம்பிக்கை வார்த்தைகள் தான் நலம். என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற நீங்கள் நலம் அளிக்க முடியுமா? முடியும். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவியை அன்போடு பார்க்கிற பொழுது, சின்ன சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கிற பொழுது, மனதார ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் நலமளிக்கிறீர்கள், குணமளிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மருத்துவ பணியை செய்கிறீர்கள். பிள்ளைகளை அறநெறியில் வளர்க்கிற பொழுது நீங்கள் நலமளிக்கிறீர்கள். குடும்பமாய் சேர்ந்து உங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு இன்னொரு குடும்பத்திற்கு உதவுகிற பொழுது நலமளிக்கிறீர்கள். அப்ப நலமளிக்கின்ற செயல்களை நாம் எல்லோரும் செய்ய முடியும். நலமளிக்கின்றவர் கடவுள், நலன்களை பெற்றுத் தருபவர் அந்தோணியார். அந்தோணியார் மட்டுமல்ல, நாம் எல்லோருமே நலமளிக்கின்ற நாயகர்களாக மாற முடியும். நாம் எல்லோருமே நலமளிக்கின்ற திருச்செயலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட திருச்செயலை நாம் செய்வதற்கு நம்மை பயிற்றுவிப்பதும், நம்மை பழக்குவதும், நம்மை கற்றுக் கொடுத்துவதும், நம்மை பக்குவப்படுத்துவதும் தான் இது போன்ற விழாக்கள், இது போன்ற திருப்பலி கொண்டாட்டங்கள், இது போன்ற இறை வார்த்தை பகிர்வுகள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்தோணியார் வழியாக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அந்தோணியார் எப்படி தன்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறாரோ, அதுபோல நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே குடும்பங்களில் தொடங்கி நாம் பணிபுரிகின்ற, பழகுகின்ற நண்பர்கள் வட்டாரத்தில், உறவுகள் வட்டாரத்தில், பணியாளர்கள் வட்டாரத்தில் இந்த நம்பிக்கையை கொடுத்து நலமளிப்போம். ஒருவர் ஒருவருக்கு நலமளிக்கின்ற நாயகர்களாக மாறி புனித அந்தோணியார் வழியாக இறைவனை போற்றி புகழ உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று தம்பதிய தினத்தை கொண்டாடுகின்ற நாளிலே எல்லா குடும்பங்களும் இறை அருளில் ஊன்றி இருக்கின்ற குடும்பங்களாக, கணவனும் மனைவியும் திரு ஜபமாலை மீதும், இறை வார்த்தை மீதும், திருப்பலி திவ்ய நற்கருணை மீதும் மாறாத அன்பு கொண்டு இணைபிரியாது வாழ வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருமே அந்தோணியாரை போல நலமளிக்கின்ற நாயகர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவருக்கு நம்முடைய பார்வையினால், நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய தொடுதலினால், நம்முடைய கரம் நீட்டுதலினால், நம்முடைய தாங்கி பிடித்துதலினால் நாம் நலமளித்து இந்த உலகையெல்லாம் நலமான உலகமாக, நலமான சமூகமாக, நலமான குடும்பங்களாக, நலமான பங்காக, நலமான அன்பியங்களாக எல்லாவற்றையும் மாற்ற இந்த நலமளிக்கின்ற நாயகராம் புனித அந்தோணியார் நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். வாழ்வும் நம்முடைய வார்த்தைகளும் பிறருக்கு நலமளிக்கக்கூடியதாக இருக்க வரவேண்டி நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோணியார் வழியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். திருச்சபைக்காகவும் அதன் தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். நலம் நல்கும் நாயராக விளங்கும் புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் உலகமெங்கும் பறந்து விரிந்துள்ள திருச்சபையையும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இறை பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் அவர்கள் இறையன்பிலும்
பணிவிலும் மக்களை வழிநடத்தி சமாதானமும் நம்பிக்கையும் நிறைந்த சாட்சிகளாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம்பதியர் மற்றும் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய தம்பதியர் தினத்தை முன்னிட்டு குடும்ப வாழ்வில் இணைந்து வாழும் கணவன் மனைவியர் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அவர்களுடைய வாழ்வில் அன்பும் புரிதலும் பொறுமையும் ஒற்றுமையும் நாள்தோறும் அதிகரித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் புனித குடும்பங்களாக வாழ அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித மரியன்னை மண்டலத்தில் வாழும் அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இத்திருவிழாவை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரேசா, புனித தேவ சகாயம், புனித அல்போன்ஸ் அம்மாள், புனித மரிய கொரட்டி, புனித வெரோனிக்காள் அன்பிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் புனித அந்தோணியாரின் எளிமை, ஜெப வாழ்க்கை மற்றும் சேவை மனப்பான்மையை முன்மாதிரியாக கொண்டு திருச்சபை வளர்ச்சிக்கும் சமூக நலனுக்கும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற இறைவா நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். துன்பப்படுவோர் மற்றும் தேவையில் இருப்போருக்காக மன்றாடுவோம். உடல், உள்ளம் மற்றும் ஆன்மீக துன்பங்களில் வாழும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆண்டவர் தம் கருணையால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தனிமை, வறுமை, குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நம்பிக்கையின்மையால் இருக்கும் அனைவருக்கும் ஆறுதலும் புது வாழ்வும் அளித்து அவர்களுக்கு துணையாக இருக்க நல்ல உள்ளங்களை நீர் அனுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் நமக்காக மன்றாடுவோம். நலம் நல்கும் நாயகரான இறைவா, இங்கு கூடியிருக்கும் உமது பக்தர்கள் அனைவரும் இறைவனின் அருளில் வளர்ந்து உம்மை போன்று விசுவாசம், அன்பு மற்றும் சேவை வாழ்வை பின்பற்றி வாழ அருள் வாழ்வில் வளர வேண்டும் என்றும், எங்கள் குடும்பங்கள், பங்கு, சமூகம் மற்றும் அன்பியங்களில் பக்த சபைகளில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய பங்கின் பொது கருத்தான இந்த ஆலயம் ஆலயவளாக விரிவாக்கத்திற்காக மன்றாடவும்.
நம்ம ஒருடைய 3 சிறப்பு கருத்துக்களுக்காக செபிப்போம். இந்த நவ நாட்களிலே புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வல்லமையோடு செயல்பட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருமாறு மன்றாடவும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவுடன் செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுறவாக உவந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுறவாக உவந்தளித்தேன். ஈர்ப்பாய் என்னை, ஈர்ப்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. ஈர்ப்பாய் என்னை, ஈர்ப்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. விழிகளை உமக்கு தருகின்றேன், உம் கருணை ஒளியினில் வீசவே. இதழ்களை உமக்கு தருகின்றேன், உம் மொழிகளை நிதம் நிதம் பேசவே. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. ஈர்ப்பாய் என்னை, ஈர்ப்பாய் உம் கரங்களில் என்னை பலியாக. ஈர்ப்பாய் என்னை, ஈர்ப்பாய் உம் கரங்களில் என்னை பலியாக. செவிகளை உமக்கு தருகின்றேன், உம் ஏங்கும் குரலினை கேட்கவே. கரங்களை உமக்கு தருகின்றேன், உம் மறைக்கும் கரமாய் மாறவே. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் திரும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களின் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், புனித பர்னபா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று நாம் நம்முடைய நவநாட்களினுடைய 7ஆம் நாள் நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித மரியன்னை மண்டலம், அந்த மண்டலத்தில் இருக்கின்ற புனித அன்னை தெரேசா, புனித தேவசகாயம், புனித அல்போன்சா, புனித வெரோனிகா மற்றும் புனித மரிய குரட்டிய அன்பிய குடும்பங்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நாளைய தினம் இந்த வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித தந்தை பியோ மண்டலம், அதில் உள்ள அன்பியங்கள் புனித அருளானந்தர், புனித ஜான் பால், புனித சின்னப்பர், புனித அசிசியார் மற்றும் புனித லோயலா இன்னாசியார் அன்பியத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் இந்த நவநாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டும். அதோடு நாளைய தினம் நாம் மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். ஜெபமாலையுடைய முடிவிலே அந்தோனியுடைய திருத்தேர் நம்முடைய ஆலயத்திற்குள் பவனி வரும். அது முடிந்ததும் 6:30 மணிக்கு நாளை தினம் சரியாக 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலி முடிந்ததும் நற்கருணை பவனியானது ஆலயத்துடைய பின் வாசலின் வழியாக சென்று பவனியாக மீண்டும் ஆலயத்துடைய நுழைவாயில் வழியாக ஆலயத்திற்குள் வரும். நாளை தினம் இந்த பவனியை முன்னின்று வழிநடத்துகின்றவர்கள் நம்முடைய பங்கின் இளையோர்கள், அதோடு ஒரு சில தன்னார்வர்களும் இணைந்து இந்த நற்கருணை பவனியை முன்னின்று வழிநடத்தி தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த நவ நாட்களிலே இன்னும் உங்களுடைய நன்றியின் காணிக்கையாக கொடுக்க விரும்புகிறவர்கள் திருப்பலி நேரத்திலே அந்த காணிக்கை பொருட்களை வாங்கி காணிக்கையாக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவிற்கு பலவிதமான செலவினங்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட செலவினங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மியூசிக்கல் பேண்ட் ஸ்பான்சர், அதே போல பட்டாசுகள், சவுண்டர் லைட், இன்னும் 4 டிவிகள், அதே போல் இந்த பாடகர் குழுவிற்கு தேவையான 10 மைக் மற்றும் லீடு தேவைப்படுகிறது. அதோடு இந்த அஸ்தன விழாவிற்கு இந்த கடைசி நாள் 4000 பேருக்கு உணவு கொடுப்பதற்கான அதற்கான அரிசி, மற்ற கறி, மற்ற பொருட்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த அஸ்தன குழு பொறுப்பாளிடம், ஆலயத்திற்கு வெளியில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளிடம் கொடுத்து அதற்கான நன்கொடையை செலுத்தி ரசீதை பெற்றுச் செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலை முடிந்ததும் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள் உங்களுடைய இருக்கைகளை எடுத்த இடத்திலே வைத்து செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினமும் நாளை மறுநாளும் தயவு செய்து யாரும் உங்களுடைய வாகனங்களை ஆலயத்தினுடைய முன்புறம் அந்த வாசலின் அருகிலோ அல்லது மற்ற மரங்களிலும் அதே போல நம்முடைய ஆலயத்தினுடைய பின் வாசலிலும் வைக்க வேண்டாம். காரணம், அந்த பவனிகள் அனைத்தும் பின் வாசலின் வழியாக தான் சென்று இந்த திரும்ப வருகின்ற பொழுது நம்முடைய ஆலயத்தினுடைய முன் வாசலின் வழியாக இந்த ஆலயத்திற்குள் நுழைய. எனவே தயவு செய்து நாளையும் நாளை மறுநாளும் ஆலயத்திற்கு முன்புறமும் பின்புறமும் உங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாகனங்களை முன்னின்று இளைஞர்கள் சீர் செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை பாக்கிய ரெஜிஸ் தந்தை அவர்களும் நாங்களும் ஒரே பள்ளி, அதே போன்று ஒரே குருத்துவ மடம், அதே போன்று துவக்கத்திலே இருவரும் ஒரே சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலே பணிகளை ஆரம்பித்து தந்தை அவர்கள் தற்பொழுது இங்கு செங்கை உயர் மறை மாவட்டத்திலே பணி செய்து வருகின்றார். தந்தை அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த செங்கை மறை மாவட்டம் அங்கு இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்றால் இவர் வகித்த அந்த முக்கியமான பொறுப்புகள், இவர் அந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக மழைமலை மாதா இவருடைய பெயரை சொல்லும். இன்று உலகமறிய இந்த அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா அறிமுகம் செய்தவர். அதே போன்று நம்முடைய தோமையார் மலை என்று பல பொறுப்புகளில் இருந்து பல புனிதர்களை இன்று உலகம் முழுவதும் அறிமுகம் செய்தவருள் இவரும் மிக முக்கியமான நபர் கூட. எனவே தந்தை அவர்கள் இந்த நாளிலே பல பணிகள் இருந்த பொழுதும் நம் மத்தியிலே வந்து நலம் நல்கும் நாயகன், எப்படி அந்த 2 தம்பதியர் சூசை லில்லி இவர்கள் அந்த குடும்பத்திலே இவர்கள் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையால் ஜெப வாழ்க்கையால் அந்த குடும்பத்திற்கு நலம் நல்கியது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நலம் நல்குகின்ற ஒரு சிறப்புமிக்க தம்பதியராக, ஒரு தனித்துவமிக்க தம்பதியர்களாக வாழ்ந்து வந்தார்களும். அதே போல நம்முடைய குடும்பங்களிலும் நாமும் இந்த இறை வார்த்தையை செபிப்பதன் வழியாக, ஜெபமாலையை இணைந்து செபிப்பதன் வழியாக
ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இந்த நற்கருணையிலே இணைந்து பங்கெடுப்பதன் வழியாக நம்முடைய குடும்பங்களிலும் இந்த நலத்தை நல்குகின்ற தம்பதியர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து அந்தோனியார் தன்னுடைய அந்த சிறப்புமிக்க அந்த புனிதத்தின் வழியாக எவ்வாறு பலருக்கு தன்னுடைய பரிந்துரையால் இந்த நலத்தை நல்குகின்றாரோ, அதே போல நம்முடைய செபங்களும் நம்முடைய அந்த மன்றாட்டுகளும் பிறருக்கு அத்தகைய நலம் நல்குகின்றவதாக இருக்க வேண்டும். அதிலும் சிறப்பாக இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்ற அந்த புனிதர் பர்னபா தன்னுடைய வார்த்தைகளால் உற்சாகம் ஊட்டுவதன் வழியாக, ஊக்கம் தருவதன் வழியாக எவ்வாறு மற்றவர்களுக்கு இந்த நலம் நல்குகின்ற மனிதராக அவர் இருந்தாரோ, அதுபோன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் இத்தகைய நலம் நல்குகின்ற கிறிஸ்துவ வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்வு, நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு நலம் நல்குகின்றதா அல்லது இருக்கின்ற நலத்தையும் எடுக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? இந்த சிந்தனையிலே இன்றைய தினம் நம்மை தியானிக்க அழைத்து, நாமும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு நலம் நல்க வேண்டும் என்ற சிறந்ததொரு மறையுரையை தந்து நமக்காக செபித்து நாம் அனைவரும் நலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை ஆசீர்வதித்த தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக இப்பொழுது இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றினை வெளிப்படுத்துகின்றோம். இந்த நாள் சிறப்பிக்கின்ற இந்த அன்பியங்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு இணைந்து இந்த திருவிழா நாட்களிலே பங்கெடுத்ததிலும் உங்களுக்காக இறைவேண்டல் செய்ததிலும் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழா நல்வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நீங்கள் மிக அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் குருமானவர்களாக இருந்த பொழுது இந்த ஆலயம் ஒரு துணை பங்காக, தற்பொழுது தருமபுரி மறைமாவட்ட ஆயராக இருக்கின்ற ஆயர் லாரன்ஸ் பைல்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிற்றாலயமாக தொடங்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு குருமானவராக இங்கே அமர்ந்து இந்த திருப்பலியை கண்டது, அந்த ஆலய அபிஷேகத்திலே பங்கு கொண்டதை நான் நினைவு கூறுகின்ற பொழுது, எப்படியாக நீங்கள் எல்லோரும் இந்த இறை சமூகமாக ஆலயத்தினுடைய பல்வேறு வளர்ச்சியாக வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களுடைய பங்கினுடைய புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதர குரு அருட்தந்தை பாலசாமி அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் மிகுந்த ஆற்றலோடு பணிபுரிந்தவர். தந்தை அவர்களுடைய பணிக்காலம் நிச்சயமாக நம்முடைய மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலய இறை சமூகம் அவர் வந்த உடனேயே இந்த ஆலய விரிவாக்கம் பற்றி, இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பற்றி ஜெபிக்க அறிவிக்க ஆரம்பித்திருப்பதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய காரியங்கள் இந்த ஆலயத்திலே கைகூடும் என்கின்ற நம்பிக்கை எனக்குண்டு. ஆகவே உங்கள் அனைவரோடு இணைந்து இந்த 5 ஆண்டு காலம் தந்தையினுடைய பணிக்காலம் நிச்சயமாக உங்களுடைய பங்கிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியின் எழுச்சியின் காலமாக அமைய வேண்டும் என்று தந்தை பாலசாமி அவர்களையும் அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரை நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே,
எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, தேவைகளுக்காக சிறப்பாக நம்முடைய பங்கு ஆலயம் விரிவாக்கும் நம்முடைய தனிப்பட்ட அந்த 3 கருத்துக்களுக்காக செபிப்போம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழில் முன்னேற்றம் காணவும் மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, அளவிலா அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதரென புனித அந்தோணியாரை வேண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் உமது அருள் கண்களை திறப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்து உள்ள நோயிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே,
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளை தினம் காலை 10 மணிக்கு ஆலயம் தூய்மை செய்கின்ற பணி நடைபெறும். மரியான் சென்னேர் அதே போல ஜப குழுவினர் வருகிறார்கள். விருப்பமுள்ள தன்னார்வர்களும் வந்து இந்த ஆலயத்தை தூய்மை செய்து தரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.